அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் நமது அரசு அப்படின்ற பாடப்பகுதியிலிருந்து சில விஷயங்களை பார்க்கலாம். முன் வகுப்புல நீங்க பார்த்துருப்பீங்க, ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, மத்திய அமைச்சரவையில் இருக்கிற பிரதம மந்திரி அவங்கள பத்தியும் அவங்களுடைய பொறுப்புகள் பத்தியும் பார்த்துருப்பீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நீதி நியாய பிரிவை பத்தி. இதுல நம்ம இந்தியாவில் இருக்கிற நீதி நியாய பிரிவை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல 3 கட்டமாக பிரிச்சிருக்காங்க நீதி நியாய பிரிவு. ஒன்று உச்ச நீதிமன்றம், இரண்டாவது உயர் நீதிமன்றம், மூன்றாவது கீழ் நீதிமன்றம். இப்படி அடுக்கடுக்காக தான் அதிகாரங்களை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் தான் நம்ம நாட்டிலேயே மிக உயர்ந்த நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்துக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. இது நம்மளுடைய இந்திய தலைநகரமாகிய டெல்லியில அமைஞ்சிருக்கு. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுல இருக்கிற இந்த நீதிமன்றத்துல இருக்கிற எல்லா நீதிபதிகளும், அதாவது ஒரு உயர் நீதிபதியையும் மற்ற நீதிபதிகளையும் நியமிக்கிறது ஜனாதிபதி தான். இப்ப நம்ம இந்தியாவில் 30 நீதிபதிகளையும் ஒரு உயர் நீதிபதியையும் நியமிக்கிறதுக்கான அதிகாரமும் ஜனாதிபதி இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் உயர் நீதிமன்றத்துல தற்போது உயர் நீதிபதியும் 30 நீதிபதிகளும் உச்ச நீதிமன்றத்துல இருக்காங்க. இந்தியாவில் முதல் உயர் நீதிபதியா இருந்தது ஹெச்ஜி கனியா அப்படின்றது. இந்த உச்ச நீதிமன்றத்தில் பரிசீலிக்கும் வழக்குகள் என்னெல்லாம் பார்க்கலாம். முதல்ல தனி மனித உரிமைகள் மறுக்கப்படுவது தொடர்பான வழக்குகள். தனி மனித உரிமைகள் அப்படின்றது இதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். நமக்கு பேசுறதுக்கு, கருத்துக்களை வெளியிடுறதுக்கான உரிமை இருக்கு. சுதந்திரமா எல்லா இடத்துலையும், இந்தியாவுக்குள்ள எல்லா இடத்துலையும் டிராவல் பண்றதுக்கான உரிமை இருக்குது. தங்குவதற்கான, நிலையாக தங்குவதற்கு உரிமை இருக்குது. கல்வி கற்பதற்கான உரிமை இருக்கு. நம்மளுடைய மதத்தையும் மொழியையும் பாதுகாப்பதற்கான உரிமை இருக்கு. இந்த மாதிரி தனி மனித உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அதை பரிசீலிக்கிற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. நமக்கு டைரக்டாவே போய் என்ன பண்ணலாம், உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போடலாம், வழக்கு தொடரலாம். அடுத்ததான் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையிலான வழக்குகள் அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது மத்திய அரசாங்கம் நியமிக்கிற ஏதாவது கொடுக்குற ஏதாவது சட்டங்களோ அல்லது அவங்க கொடுக்குற ஏதாவது காரியங்களோ மாநில அரசுக்கு ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னா அது சம்பந்தமா இருக்கிற வழக்குகளை பரிசீலிக்கிறது நம்மளுடைய உச்சநீதி. மாநில அரசுகளுக்கான வழக்குகள். மாநில அரசுகளுக்கான வழக்குகள்னா என்ன? நம்மளுடைய நம்ம இருக்கிறது கேரளா மாநிலம், பக்கத்துல இருக்கிறது தமிழ்நாடு, அதுக்கு மேல கர்நாடகா, ஆந்திரா, அந்த சுத்திலும் மாநிலங்கள் இருக்கு. எல்லார் வீட்லையும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் மாநிலங்களுக்குள்ளேயும் நாடுகளுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. இப்போ சப்போஸ் உங்களுக்கே தெரியும், இப்போ தண்ணி பிரச்சனை எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை, இதெல்லாமே மாநிலங்களுக்கு இடையிலான வழக்குகள் தான். அப்ப இந்த மாதிரி மாநிலங்களுக்கு இடையிலான வழக்குகளை பரிசீலிக்கிறதும் இந்த உச்ச நீதிமன்றம் தான் பரிசீலி. அரசியல் அமைப்பு துறைகளில் விளக்கம் தேவைப்படும் வழக்குகள். அரசியல் அமைப்பு துறைகள்னா என்னது? நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றதே நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் தான். இந்த உச்ச நீதிமன்றத்தை தான் அதாவது உயர்ந்த நீதிமன்றம். இந்தியாவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உயர்ந்த நீதிமன்றம் இங்கதான். இங்க வழங்குற தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பாகும். அதுக்கப்புறம் நம்ம வேற எங்கேயுமே போய் வழக்கு தொடுக்க முடியாது. இப்ப நமக்கு சொன்னனால கீழ் நீதிமன்றம் சொன்னேன், அங்க கொண்டு போய் வழக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற வழக்குகள்லாம் நமக்கு திருப்திகரமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உயர் நீதிமன்றத்துக்கு போவோம். எல்லா மாநிலத்திலையும் உயர் நீதிமன்றம் இருக்கு. அவங்க கொடுக்குற தீர்ப்பும் நமக்கு திருப்திகரமாக இல்லை அல்ல சாதகமா இல்லை அப்படின்னா நம்ம நேராக போகிறது உச்ச நீதிமன்றம். அதனாலதான் உச்ச நீதிமன்றம் தான் மிகவும் உயர்ந்த நீதிமன்றம் சொல்றதுக்கான காரணம். அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே இல்லை, அவங்க கொடுக்குற தீர்ப்பு தான் கடைசியானது. அடுத்ததா மாநில உயர் நீதிமன்றங்களில் இருந்து மேல்முறையீட்டு வழக்குகள். இப்ப நான் சொன்ன கீழ் நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள், இங்கிருந்த மாநில உயர் நீதிமன்றங்களில் இருந்து
இருந்துள்ள மேல்முறையீட்டு வழக்குகள். இது என்னன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ணுவோம்? நீதிமன்றத்துக்கு போவோம். அது கீழ் நீதிமன்றத்துக்கு தான் போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தீர்ப்புகள் நமக்கு சாதகமாகவோ இல்லைன்னா நமக்கு தகுந்த மாதிரியோ இல்லைன்னா, திருப்திகரமாக இல்லைன்னா நம்ம இப்போ உயர் நீதிமன்றத்துக்கு போவோம். அங்கே இருக்கிற தீர்ப்பும் நமக்கு திருப்திகரமாக இல்லைன்னா நம்ம எங்கே போகணும்? உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம். அப்போ அந்த உச்ச நீதிமன்றம் தான் உயர் நீதிமன்றத்தில் வர தீர்ப்புகள் மேல்முறையீடு செய்யும் போது எங்கே போய் மேல்முறையீடு செய்கிறோம்? உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்யணும். அதுதான். அப்போ இத்தனை காரியங்களையும் பார்க்க வேண்டியது யாரு? பார்க்கறது யாரு? உச்ச நீதிமன்றம். அதனால தான் இந்தியாவிலேயே மிகவும் உயர்ந்த நீதிமன்றமாக உச்ச நீதிமன்றங்கள் கருது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உயர் நீதிமன்றத்தை பற்றி. உயர் நீதிமன்றம் எங்க இருக்கு? எல்லா மாநிலங்களையும் உயர் நீதிமன்றம் இருக்கு. அதாவது நம்ம கேரளாவில் இருக்கிற உயர் நீதிமன்றம் எங்க இருக்குன்னா, எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கொச்சியில இருக்கு. நம்ம கேரளாவுக்கு மட்டும் கிடையாது அந்த உயர் நீதிமன்றம், லட்சத்தீவுக்கும் அதுதான் உயர் நீதிமன்றம். அப்போ கேரளாவுக்கும் லட்சத்தீவுக்கும் இருக்கிற உயர் நீதிமன்றம் அப்படின்றது கொச்சியில் இருக்கிற உயர் நீதிமன்றம். இது மாநிலங்களுக்கு உள்ளேயே இருக்கிற வழக்குகளை எல்லாம் இங்கேயும் ஜனாதிபதி தான் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற உயர் நீதிபதியையும் பிற நீதிபதிகளையும் நியமிக்கிறாங்க. இந்த உயர் நீதிமன்றத்துக்கு என்ன வேலைன்னா, உயர் நீதிமன்றத்துக்கும் கீழே இருக்கிற மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாவட்ட நீதிமன்றங்களும் அதுக்கப்புறம் இருக்கிற கீழ் நீதிமன்றங்கள் இருக்கிற வழக்குகளை வந்துட்டு கண்காணிப்பது தான். அவங்க அந்த நீதிமன்றங்களை கண்காணிப்பது தான் இவங்களுடைய வேலை. யாருடைய வேலை? உயர் நீதிமன்றத்துடைய. இந்த உயர் நீதிமன்றத்துக்கு சில அதிகாரங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். என்ன முதல்ல என்னன்னா, இங்கேயும் தனி மனித உரிமைகள் தொடர்பான வழக்குகள் ஆணை வெளியிடுதல். தனி மனித உரிமைகள் தொடர்பான வழக்குகளில் ஆணை வெளியிடுதல். இந்த ஆணைகள் அப்படின்றது ரிட்டுகள்னு சொல்லுவோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன உச்ச நீதிமன்றத்துல தனி மனித உரிமைகள் அப்படின்றது சில உரிமைகள்லாம் பத்தி சொல்லலாம். இந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படும் போது இந்த மறுக்கப்படுற உரிமைகளுக்கு எதிராக நம்ம கேஸ் வழக்கு கொடுப்போம் இல்லையா, அந்த வழக்கு கொடுக்கும்போது அதுக்கான ஆணைகளை பிறப்பிக்கிறது உயர் நீதிமன்றம் தான். அந்த ஆணைகள் அப்படின்றது ரிட்டுகள் சொல்லுவாங்க. அதாவது கேபிஎஸ் கார்பஸ், மேண்டமஸ், இந்த மாதிரி சில ஆணைகளை வெளியிடுவது உயர் நீதிமன்றம் தான். ரெண்டாவதா இந்த உயர் நீதிமன்றம் என்ன மாதிரி காரியங்கள் செய்து அதிகாரங்கள் இருக்கு அவங்களுக்கு, எந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்துக்குது அப்படின்னு சொன்னா, சிவில் கிரிமினல் வழக்குகளிலிருந்து கீழ் நீதிமன்றங்களிலிருந்து மேல்முறையீட்டை பரிசீலித்தல். நாம இப்ப இருக்கிற சிவில் வழக்கு அப்படின்னா என்ன? சின்ன சின்ன சண்டைகள். எந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் சொல்லுவோம்? இப்போ பக்கத்து வீட்டுக்கு சண்டை வருது, இல்லை சில குடும்பத்துலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே சண்டை இருக்கும், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, சொத்து பிரச்சனை, பின்ன நம்மளுடைய எல்லை பிரச்சனை, வீட்டு எல்லை பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது நாம் எங்கே போவோம்? வழக்கு கொடுக்கறதுக்காக கீழ் நீதிமன்றங்களுக்கு போவோம். அந்த கீழ் நீதிமன்றங்களில் அந்த கீழ் நீதிமன்றங்களில் வர தீர்ப்பு வந்து நமக்கு சாதகமாகவோ அல்லது நமக்கு திருப்திகரமாகவோ இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? உயர் நீதிமன்றத்துக்கு போவோம். அதுதான் சிவில் வழக்கு. கிரிமினல் வழக்குன்னா என்ன? நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் கிரிமினல் வழக்குன்னு சொல்லிட்டு கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறது, இந்த போதைப் பொருட்களை விற்கிறது, இதெல்லாம் தான் நம்ம கிரிமினல் வழக்காக செய்திருக்கோம். இந்த கிரிமினல் வழக்கு, சிவில் வழக்கு, இந்த மாதிரி வழக்குகளை தொடுக்கும்போது கீழ் நீதிமன்றங்களை தானே நம்ம வழக்கு தொடுக்கிறதுக்கு போகிறோம். அந்த கீழ் நீதிமன்றங்களில் இருக்கிற வழக்கு அவங்க கொடுக்குற தீர்ப்பு நமக்கு சாதகமாக இல்லைன்னா அல்லது திருப்திகரமாக இல்லைன்னா நம்ம அதுக்கு மேல்முறையீடு செய்யறதுக்காக எங்கே தான் போகணும்? உயர் நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அங்கே சரியில்லை, அங்கே இருக்கிற தீர்ப்பும் நமக்கு சாதகமாக இல்லைன்னா தான், நமக்கு திருப்திகரமாக இல்லைன்னா தான் எங்கே போவோம்? உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம். இதுதான் காரியம், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்ததான் மாநில சட்டசபை அங்கீகரிக்கும் சட்டங்களை விலக்குதல். மாநில சட்டசபையில சில சட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா எல்லா சமயமும் ஒரே மாதிரியான. இப்போ உங்களுக்கு ஒரு தெரியும், மாநில சட்டசபையில ஹெல்மெட் போடுறதை பத்தி ஒரு சட்டம் வந்துச்சு. அதாவது 2 வீலர்ல போறவங்க கண்டிப்பா வண்டி ஓட்டுறவங்க ஹெல்மெட் போடணும் அப்படின்றது நிர்பந்தம் இல்லை. அது அல்லாம இப்போ ஒரு சட்டம் வந்தது என்னது? பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அதை வந்து
எடுத்த இந்த வழக்கு இந்த சட்டம் சரியானதாக இருந்தால் அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க தீர்ப்பு வழங்குவாங்க. ஒருவேளை சட்டமன்றம் எடுக்கிற சட்டங்கள் கொடுக்குற சட்டங்கள் சரியில்லைன்னா அந்த சட்டத்தை என்ன பண்ணுவாங்க மாற்ற சொல்லுவாங்க. அதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். அப்போது 2 வீலரில் போகும்பொழுது வண்டி ஓட்டுறவங்களும் வண்டிக்கு பேக்கில் இருக்கிறவங்களும் உட்கார்ந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணுன்ற சட்டம் உருவாக்குறது நம்மளுடைய கேரளாவில் இருக்கிற சட்டசபை. உயர் நீதிமன்றத்து அதிகாரங்கள் மொத்தம் 3 இருக்குன்னு சொன்னாலே இந்த 3. இது அல்லாமல் 2 கோடியின் அதிகமான நஷ்ட பரிகாரங்களை பரிசீலிக்கிறதும் இந்த உயர் நீதிமன்றம் தான். அப்போ உயர் நீதிமன்றங்களுக்கு தனியாக கொஞ்சம் அதிகாரங்களா இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன், உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே லெவலில் இருக்கிற வழக்கு எடுத்து பரிசீலிக்கிற உரிமைகளுக்கு தனி மனித உரிமை மறுக்கப்படுவது தொடர்பான வழக்குகள். இந்த தனி மனித உரிமைகள் மறுக்கப்படும் போது உயர் நீதிமன்றத்துக்காக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றத்துக்காக இருந்தாலும் சரி டைரக்டாகவே நம்ம போய் என்ன பண்ணலாம் வழக்கு கொடுக்கலாம். அது அல்லாத மற்ற வழக்குகள் எல்லாமே நம்ம எங்கே போகணும்? கீழ் நீதிமன்றங்களுக்கு தான் போகணும். நம்ம இப்போ இந்தியான்னு பிரித்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸ் மாநில அளவில் பிரித்தாங்க. கேரளா, தமிழ்நாடு இப்படி மாநில அளவில் பிரித்தாங்க. அந்த மாநிலத்தையே நம்ம எப்படி பிரிச்சிருக்காங்க? மாவட்ட அளவில் பிரிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாம வசிக்கிறது ஒரு மாவட்டம் இல்லையா? அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நீதிமன்றம் இருக்கு. அந்த மாவட்டத்துக்கு உள்ள இருக்கிற வழக்குகள் எல்லாம் பரிசீலிக்கிறதுக்காக. அடுத்தது பார்க்க போகிறது நம்ம கீழ் நீதிமன்றம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கீழ் நீதிமன்றங்கள்ல என்னெல்லாம் இருக்குன்னா மாவட்ட நீதிமன்றம், துணை நீதிமன்றங்கள், முன்சீப் நீதிமன்றங்கள், மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள், இதெல்லாம் உட்பட்டது தான் கீழ் நீதிமன்றங்கள்னு சொல்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட அளவிலான வழக்குகளை எல்லாம் என்ன பண்ணும்? பரிசீலிக்கும். சிவில் வழக்குகளுக்கும் கிரிமினல் வழக்குகளுக்கும் தீர்ப்பு வழங்குற அதிகாரம் இந்த கீழ் நீதிமன்றங்களுக்கு இருக்கு. இப்போ சிவில் வழக்கு சின்ன சின்ன சண்டைகள் அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் கிரிமினல் வழக்கு பெரிய பெரிய கொலை இந்த மாதிரி வழக்குகள், இந்த மாதிரி வழக்குகளுக்கு நம்ம டைரக்டாக போகிறது எங்க? கீழ் நீதிமன்றங்களுக்கு தான். இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் மாவட்ட நீதிமன்றம், துணை நீதிமன்றங்கள், முன்சீப் நீதிமன்றங்கள், மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் சொன்னேன். இந்த மாதிரி நீதிமன்றத்தை நம்ம டைரக்டாக வழக்கு கொடுக்க போவோம். அப்போ இந்த நீதிமன்றங்கள்ல இருக்கிற இந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்குற அதிகாரம் இந்த நீதிமன்றங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. உயர் நீதிமன்றம் தான் போறோம். அடுத்ததான் மாநில சட்டசபை அங்கீகரிக்கும் சட்டங்களை விளக்குதல். இப்போ மாநில அளவில் சில சட்டங்களை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். பார்த்துட்டு போகலாம். ஹெல்மெட்டுடைய காரியத்தில், 2 வீலர் ஓட்டும்பொழுது வண்டி ஓட்டுறவங்களும் வண்டிக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடுறது நிர்பந்தமாச்சு நம்ம கேரளாவில். நம்ம கேரளாவில் மட்டும்தான் இருக்குது. அப்போ கேரளாவில் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? கேரளா மாநில சட்டசபை, கேரள மாநில சட்டசபை. அப்போ அது ஒரு வேளை நமக்கு பிடிக்கல, தனி மனித உரிமை மறுக்கப்படுறது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம்னா இதுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணலாம்? வழக்கு போட்டுக்கலாம். அந்த வழக்குகளை பரிசீலித்து சட்டசபை எடுக்கிற சட்டங்கள் சரிதான் அப்படின்னு சொன்னால் அவங்க சரின்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா அதை கேன்சல் பண்ண சொல்லுவாங்க. அதுதான். அப்போ இந்த மாதிரி மாநில சட்டசபை அதே மாதிரி இப்போ பார்த்துக்கணும். கோவிட் காலம் தானே. கோவிட் காலத்தில் யாரும் வெளியே வர லாக்டவுன்லாம் பண்ணி சொல்லும்போது யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு தனி மனித உரிமைகள் நிறைய இருக்குது. இந்தியாவுக்குள்ள எங்கே வேணால் போகிற பயணம் செய்வதற்காகவும் தங்குவதற்காகவும் உரிமை இருக்குன்னு நம்ம சொன்னோம். கோவிட் காலத்தில் நமக்கு எங்கே வேணால் போக முடியுமா? முடியாது. ஏன்னா இது அந்த கோவிட் அப்படின்ற ஒரு வியாதி வந்து எல்லா இடத்துலையும் பரவுறதுனால, அதாவது ஒரு ஆளுக்கிட்ட வந்து மற்ற ஆளுக்கு பரவும் அப்படின்றதுனால, அது ஆபத்தான நோய் அப்படின்றதுனால தான் என்ன பண்ணாங்க? யாரும் வீட்டை விட்டு வெளியே வராங்கன்னு சொல்லி சில காலகட்டத்தை நமக்கு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்போ இது எல்லாமே அப்போ இதுக்கு எதிராக என்ன பண்ணிக்கலாம்? நம்ம தனி மனித உரிமை பாதிக்கப்படாத நினைச்சு நம்ம என்ன பண்ணலாம்? வழக்கு தொடுக்க போவோம். அப்போ அந்த வழக்கு தொடுக்கும் போது அதை வந்துட்டு அவங்க பரிசீலிச்சு இல்லை சட்டசபை எடுக்கிற தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்கு. அப்போ சரி இல்லைன்னு சொல்றதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இதுதான் அதான் மாநில சட்டசபை எடுக்கிற சட்டங்களை பரிசீலிக்கும்.
முன்சீப் நீதிமன்றங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் இருக்கு. அடுத்ததான் பார்க்க போகுது கீழ் நீதிமன்றங்கள் பற்றி. கீழ் நீதிமன்றங்கள்ல நிறைய நீதிமன்றங்கள் இருக்கு. ஒன்று மாவட்ட நீதிமன்றங்கள், அடுத்தது துணை நீதிமன்றங்கள், அடுத்தது முன்சீப் நீதிமன்றங்கள், அடுத்தது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள். இந்த மாவட்ட நீதிமன்றங்கள் அப்படின்றது மாவட்ட அளவிலான வழக்குகளை பார்த்துக்கிறாங்க. எப்படி உச்ச நீதிமன்றம் இந்திய அளவில் இருக்கிற வழக்காரியங்களை பார்த்துக்குதோ, அதே வழக்குகளை பார்த்துக்குதோ, அதே மாதிரி உயர் நீதிமன்றம் மாநில அளவிலான வழக்குகளை பார்த்துக்குதோ, அதே மாதிரி மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட அளவிலான வழக்குகளை பரிசீலிக்கும். இந்த மாவட்ட அளவிலான பரிசீலிக்கும் போது நமக்கு அதுக்கு கீழே துணை நீதிமன்றங்கள் இருக்கு, அதுக்கு முன்சீப் நீதிமன்றங்களும் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களும் அதுக்கு கீழே இருக்கிற நீதிமன்றங்கள். இந்த நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம எங்க ஃபர்ஸ்ட் போவோம்? இந்த கீழ் நீதிமன்றங்கள் தான் ஃபர்ஸ்ட் போவோம். அங்க நமக்கு கொடுக்குற தீர்ப்பு சரியில்லைன்னா தான் நம்ம எங்க போறோம்? உயர் நீதிமன்றத்துக்கு போறோம். அங்கேயும் கொடுக்குற தீர்ப்பு சரியில்லைன்னா தான் மேல்முறையீட்டுக்காக எங்க போறோம்? உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி நமக்கு நீதி நியாய பிரிவாளர்களுக்காக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு? அப்போ இந்த கீழ் நீதிமன்றங்கள்ல இது அல்லாம நமக்கு லோக் அதாலத் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது இப்ப நம்ம நீதிமன்றத்துக்கு போகணும்னா நமக்கு வழக்கு தொடுக்கிறதுக்கு யார் போய் பார்க்கணும்? வக்கீலை போய் பார்க்கணும். வக்கீலை பார்க்கும்போது நமக்கு பணம் செலவாகும். ஒரு வழக்கு தொடுத்தா அந்த வழக்குக்கு சீக்கிரமாகவே நமக்கு என்ன கிடைக்காது? தீர்ப்பு கிடைக்காது. அது வாய்தா எடுத்து அதுக்கப்புறம் நீட்டி என்னாகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் தள்ளி போச்சுட்டே இருக்கும். சில பேர் மாசங்கள் ஆகலாம், வருஷங்கள் ஆகலாம், இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு சீக்கிரமாகவே தீர்ப்பு இல்லை. பண செலவும் நம்மளால என்ன பண்ண முடியாது. பண செலவும் செய்ய மாட்டோம். ஒரு வக்கீலெல்லாம் வச்சு வழக்கு தொடுக்கிறது அப்படின்றது நம்மளால முடியாது அப்படின்னு சொன்னா இதுக்காக உதவுறதுக்காக தான் அரசாங்கம் நமக்கு லோக் அதாலத் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இந்த லோக் அதாலத் ஏழை மக்களுக்கும் நம் அரசாங்கம் சாதாரண மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் சீக்கிரமாகவே பண செலவு இல்லாம தீர்ப்பு. லோக் அதாலத் நாம இப்போ 3 வகையான நீதிமன்றங்களை பத்தி பார்த்தோம். ஒன்று உச்ச நீதிமன்றம், அடுத்தது உயர் நீதிமன்றம், அப்புறம் கீழ் நீதிமன்றங்களை பத்தி பார்த்தோம். இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் வழக்கு தொடுக்க போகணும்னா நாம வக்கீலை பார்க்கணும். அப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பா காசு கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணா அது சில டைம் மாசங்கள் வருஷங்கள் அடக்கம் நீண்டுட்டே போகும். நமக்கு காசு கொடுக்கறதுக்கு வழி இல்லை. சீக்கிரமா தீர்ப்பு வேணும் அப்படின்னா அதுக்காக தான் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் நம்ம கவர்மெண்ட் சில அமைப்புகளை உருவாக்கிட்டாங்க. அதுல ஒரு அமைப்பு தான் லோக் அதாலத் அப்படின்றது. இந்த லோக் அதாலத் அப்படின்ற அமைப்புல ஏழை மக்களுக்கும் பணம் செலவு செய்ய முடியாதவங்களுக்கும் சீக்கிரமா தீர்ப்பு கிடைக்கிறதுக்காகவும் இந்த லோக் அதாலத் அப்படின்ற ஒரு அமைப்பை நமக்கு அமைப்புகிட்ட நம்ம போகலாம், அணுகலாம். லோக் அதாலத் அப்படின்ற அமைப்பு கிட்ட நாம அணுகலாம். இந்த லோக் அதாலத் அப்படின்ற அமைப்பு மற்ற நீதிமன்றங்கள் மாதிரிலாம் கிடையாது. இப்போ மற்ற நீதிமன்றங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஜட்ஜு பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆள் பண்ணிருப்பாங்க, அதுக்கு கீழே வக்கீலாம் உட்காந்துருப்பாங்க, அதுக்கு பிறகு வழக்கு கொடுக்குறவங்க தான் உட்காந்துருப்பாங்க. பார்த்துருப்பீங்க அந்த ஒரு சுச்சுவேஷனே நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு பயமாகவும், அந்த டிவியில தான் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அந்த சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது அதுக்குள்ளே போகும்போது அந்த சுச்சுவேஷனோட நிலைமை என்னன்னு தெரியும் நமக்கு. ஆனால் இது அந்த மாதிரி அமைப்பு கிடையாது. இது சாதாரணமாக ஒரு நீதிபதி இருப்பாங்க. அந்த நீதிபதி நம்ம இப்போ ஃப்ரெண்ட்லியாக தான், அது நல்ல ஒரு பெரிய பயப்படுற மாதிரி அந்த சுச்சுவேஷன்லாம் ஒன்றும் இருக்காதுல்ல. நம்மளுடைய வழக்குகளை, அதாவது பகுதி முக்காலுமே நம்மளுடைய வழக்குகளை அவங்க சமரசம் செய்து தீர்க்கறதுக்கு தான் பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த லோக் அதாலத் அப்படின்ற அமைப்பு. அது மட்டும் கிடையாது, இங்கே சீக்கிரமாகவே வழக்குகளை என்ன பண்ணுவாங்க? தீர்ப்பு வழங்கிடுவாங்க. தீர்ப்பு கிடைக்கவும் செய்யும் நமக்கு. இப்போ நமக்கு சப்போஸ் பண செலவு பண்ணி நமக்கு ஒரு வக்கீலை வைக்கிறதுக்கு முடியலன்னு என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க? நமக்கு வக்கீலை அமைச்சு கொடுப்பாங்க. இதுதான் லோக் அதாலத் அப்படின்ற அமைப்புடைய காரியம். இந்த லோக் அதாலத் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மக்களின் நீதிமன்றம் அப்படின்ற அர்த்தம். அப்போ மக்களுக்காகவே இது செயல்படுறதுக்காக உருவாக்கப்பட்டது. இது ஒரு தன்னார்வ தன்மையுடைய நீதி நியாய பிரிவு. ஏற்கனவே நான் சொன்னேன், இது சாதாரணமா மற்ற நீதிமன்றங்களை மாதிரி கிடையாது. சீக்கிரமாகவே நமக்கு வழக்கு கிடைக்கும்.
இது சமரசம் செஞ்சுட்டோ கலந்துரையாடல் செஞ்சோ என்ன பண்ணுவாங்க இவங்க, தீர்வு பகுதி முக்காலம் வழக்கு தொடுக்கிற லெவலுக்கு போகாம அது சமரசம் செய்த ரீதியில் கலந்துரையாடல் செய்த ரீதியே வழக்குகளை பகுதி முக்காலம் தீர்க்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வழக்கு ஃபைல் பண்ணி தீர்ப்பு வழக்கெடுப்பாங்க. இது அமைப்போட முக்கிய நோக்கம் என்னன்னா, வழக்குகளுக்கு முடிந்த அளவு வேகமாக தீர்ப்பு வழங்குறது, காலதாமதம் இல்லாம இருக்கிறது, இல்லாம ஆக்குறது. இதுதான் நம்மளுடைய முக்கிய நோக்கம். அப்போ நம்ம எத்தனை வகையான நீதிமன்றங்களை பார்த்துருக்கோம், இது எல்லாமே நிறைய வகைகள் இருக்கு நமக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம மொத்தம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது மொத்தம் 3 வழக்குகள். இப்போ நம்ம நிறைய இப்போ நீதிமன்றத்தை பற்றி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ பல வகையான நீதிமன்றங்களை பற்றி பார்த்தோம். இது அல்லாமல் ஒரு நிறைய அமைப்புகள்லாம் இருக்குது. இப்போ இதுதான் இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க, அதை பற்றியெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த காரியத்தில் உங்களை எனக்கு டைரெக்டாக பார்க்க முடியாது, உங்கள்கிட்ட இருக்கிற என்ன சந்தேகங்கள் எல்லாம் என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது, உங்களுக்கும் என்கிட்ட கேட்க முடியாது. இதில் நான் சொல்லிக் கொடுக்குறதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற சோஷியல் டீச்சர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் இப்போ இந்த பாடப்பகுதியில் மொத்தம் 3 பிரிவுகளை பற்றி பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு சட்ட உருவாக்க பிரிவு, செயலாக்க பிரிவு, அதுக்கப்புறம் நீதிநியாய பிரிவு. இந்த இத்தனையும் பார்த்தாச்சு. இந்த பாடப்பகுதியில் உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய டீச்சர் கிட்ட சொல்லுங்க. இதில் கொடுக்குற அடுத்தது நான் கொடுக்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதனுடைய ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் உங்களுடைய சோஷியல் டீச்சர் கிட்ட, உங்கள் ஸ்கூலில் இருக்கிற சோஷியல் டீச்சர் கிட்ட காமிச்சு சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தவறுகளை திருத்தவும், சரியானது நீங்கள் என்ன பண்ணலாம், நல்ல மார்க்கும் வாங்கிட்டு கொடுக்கணும். சரியா? இப்போ நீங்கள் அரசாங்கத்தின் 3 காரணிகளை எடுத்து பார்த்தீங்க இந்த பாடத்தில். வந்து சட்ட உருவாக்க பிரிவு, அடுத்தது செயலாக்க பிரிவு, அடுத்தது நீதிநியாய பிரிவு. இந்த 3 பிரிவுகளும் ஒன்னோடு ஒன்று தொடர்பு படுத்தி இணைத்து மதிப்பு கொடுத்து அது பிரகாரம் நடந்தால் மட்டும்தான் அரசாங்கத்துடைய செயல்பாடு பயனுள்ளதாக இருக்கும். இதுல ஏதாவது ஒரு பிரிவு மோசமானாலோ அல்லது இது பிரகாரம் நாம் நடக்காம இருந்தாலோ நாட்டுல அமைதி என்னாலும் இல்லாம அது இது பிரகாரம் நீதிநியாய பிரிவு நல்லபடியா நடக்கணும்னா, கரெக்டா போகணும்னா மக்களுடைய கடமைகளையும் உரிமைகள் எப்படி நமக்கு தேவையோ அதே மாதிரி நம்ம கடமைகளும் ரொம்ப முக்கியம். கடமைகள் செய்யும் பொழுதுதான் மற்றவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அது பிரகாரம் நம்ம வாழணும். இப்போ நான் கொடுக்குற உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன்று எழுதி எடுத்துக்கோங்க. உச்ச நீதிமன்றத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? நம்ம இந்தியாவில் இப்போ இருக்கிற, நான் சொன்ன ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துடைய முதல் உயர் நீதிபதி H.J. கனியா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த டைம்ல உச்ச நீதிமன்றத்துடைய உயர் நீதிபதியா இருக்கிறது யாரு அப்படின்றத நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிறது யாரு அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அடுத்ததா உச்ச நீதிமன்றம் பரிசீலிக்கும் வழக்குகளை எழுதுக. உச்ச நீதிமன்றம் பரிசீலிக்கும் வழக்குகள் 5 பாயிண்ட் இருக்கு. அந்த 5 பாயிண்ட்டும் நீங்க என்ன பண்றீங்க, நோட்ல எழுதுறீங்க, மனப்பாடமும் பண்ணி வைக்கிறீங்க. அடுத்த கொஸ்டின், உயர் நீதிமன்றத்தின் அதிகாரங்கள். உயர் நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் 3 இருக்கு. அந்த உயர் நீதிமன்றத்தின் அதிகாரங்களை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி அடுத்தது கீழ் நீதிமன்றங்களின் நீதிமன்றங்கள். கீழ் நீதிமன்றங்களுக்குள்ள இருக்கிற நீதிமன்றங்களை பத்தி என்னெல்லாம் நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றங்களுக்கு கீழே இருக்கு அப்படின்றத எழுதுங்க. அதனுடைய பேரெல்லாம் எழுதி இருக்கிறீங்க. அடுத்ததான் இந்தியாவில் உயர் நீதிமன்றம் இல்லாத மாநிலங்களுடைய பெயர்களை எழுதுங்க. நம்ம இந்தியாவில் நான் சொல்ல எல்லா மாநிலத்துக்கும் உயர் நீதிமன்றம் இருக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்தியாவில் எல்லா நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றம் கிடையாது. அந்த மாதிரி உயர் நீதிமன்றம் இல்லாத மாநிலங்களை நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதிக்கோங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு இந்த பாடப்பகுதியெல்லாம் புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற சோஷியல் டீச்சர் கிட்ட உங்கள் சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. அல்லாமல் இப்போ அது உங்களால் முடியாதுன்னு எனக்கு தெரியும். உங்கள் ஸ்கூலில் எல்லாத்துக்கும் ஸ்கூலில் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மூலமாக நீங்கள் காரியங்களை சந்தேகங்களையெல்லாம் பகிர்ந்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். இந்த கொஸ்டினுடைய ஆன்சர்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரணும். இல்லைன்னா எழுதிட்டு உங்கள் சோஷியல் நோட்டில் எழுதிட்டு உங்கள் ஸ்கூல் டீச்சர் கிட்ட சோஷியல்
டீச்சர்கிட்ட காமிக்கிறீங்க, அதனுடைய கரெக்ஷனும் வாங்குவீங்க. சரியா? இனி நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். வணக்கம்.